தமிழக மீனவர்களை தொடர்ந்து இலங்கை கடற்படையினர் கைது செய்வதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்த நிலையில் இன்று தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் விசைப்படகு மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கை சிறையில் உள்ள அனைத்து மீனவர்களையும் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகையும் உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி மத்திய அரசு மாநில அரசுகளை வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் 300க்கும் மேற்பட்ட கைது செய்யப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள் மற்றும் சக மீனவர்கள் என ஆண்கள் பெண்கள் என 300க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் மற்றும் தண்டனை கைதிகளாக இருக்கும் ஓராண்டு மற்றும் ஈராண்டு தண்டனை பெற்ற மீனவர்களையும் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகையும் மீட்டு தர மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியும் அதே போன்று பல கோடி ரூபாய் மதிப்பிலான விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகை இலங்கை அரசாங்கம் ஏலம் விடுவதை தடுத்து நிறுத்த கோரியும் தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆண்டு தொடங்கி 2 மாதம் கூட ஆகாத நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 16 விசைப்படகு மற்றும் 108 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வதை கண்டித்தும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று இரு நாட்டு மீனவர்களுக்கு இடையே இருக்கும் பேச்சுவார்த்தையை துரிதப்படுத்தவும் எந்த விதமான பிரச்சனையும் இன்றி இரு நாட்டு மீனவர்களும் கடலில் மீன்பிடிக்க வழிவகை செய்ய வேண்டும் என மீனவர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மீனவர்களின் உண்ணாவிரத போராட்டமானது மத்திய அரசாங்கம் 3 நாட்களுக்குள் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் இந்த போராட்டமானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவித்து தருவதாக மத்திய அமைச்சர் வாக்குறுதி கொடுக்கும் பட்சத்தில் இந்த உண்ணாவிரத போராட்டம் கைவிடுவோம் என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பரத்குமார்.